Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஃப்ளவர் வாஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து இந்த ரெண்டு கலர் எடுத்துர்க்கறேன். இப்போ நம்ம இதுல வந்து ஒவ்வொரு வயர்லயும் பாத்தீங்கன்னா 5 அடி கட் பண்ணிக்க போறோம். மொத்தம் 8 வயர் வேணும். இதுல 4 கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 இதுல வந்து நம்ம ரெண்டு கலர் கட் பண்ணிடலாம். greenல மொத்தம் 4 வயர், ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா 4 வயர், ஒண்ணு பாத்தீங்கன்னா 5 அடி எடுத்துக்கறோம். இப்போ நம்ம இதுல வந்து ஃப்ளவர் வாஸ் பண்றது எப்படி பார்க்கலாம். நான் ரன்னிங் வயர் வந்து green கலர் வயர் தான் எடுத்துக்கறேன். சோ ரன்னிங் வயர் வந்து green யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆரஞ்சு வயர் எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவலா மடக்கிக்கங்க. இப்படி ஈக்குவலா மடக்கி ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டோம். செகண்ட் லூப் வந்து செகண்ட் வயர் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து இப்படி ஈக்குவலா மடக்கிக்கிட்டு ஈக்குவலா மடக்கிக்கங்க. மடக்கிட்டு செகண்ட் லூப் இது வந்து இந்த ஒரு லூப் மேல இன்னொரு லூப் போட்டுக்கணும். இப்போ நம்ம மூணாவதா வந்து ரன்னிங் வயர் எடுக்க போறோம். ரன்னிங் வயர் வந்து மூணாவது லூப். இந்த லூப் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு லூப் எடுத்துக்கங்க. இதுல வந்து பாதி அளவு நம்ம அளந்து நம்ம இந்த ரன்னிங் வயர்ல ஒரு லூப் எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்தா போல இந்த ரன்னிங் வயர் வந்து பிடிச்சிக்கணும் டைட்டா. இப்போ இந்த சைடு இருக்கிற லூப்போட அடி வயர் எடுத்து மேலே விட்டுறணும். மேலே விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பின்னாடி ஒரு விரல்ல பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரோட லூப் இருக்கு இல்லையா, இதோட அடி ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்குள்ள மட்டும் விடணும். விட்டு பின்னாடி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, கிரீன் கலர் ஒயர், இதோட அடி ஒயர் இதை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் சேர்த்தா போல விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இது அப்படியே இந்த நாட் எல்லாம் பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா நமக்கு ஆம்லா நாட் கிடைச்சிரும். இங்க பாருங்க, ஆம்லா நாட் எவ்வளோ அழகா ஈஸியா போட்டுட்டோன்னு. ஸோ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனி வீடியோவும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, அது பார்த்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் வாஸோட பேஸ் போட்டுட்டு இருக்கிறோம். பேஸ்ல வந்து ரன்னிங் ஒயர் வந்து கிரீன் கலர் ஒயரு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் ஒயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈக்குவலா இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற நாட் அப்படி இப்படி தள்ளுனீங்கன்னா மேலே வரும். அது அப்படியே அடியில் இப்படி தள்ளினீங்கன்னா இப்படி போயிடும். ஸோ அந்த போல் நம்ம ஆப்போசிட் ஒயர் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அளந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த நாட் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரில் வந்து ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கிரீன் கலர் ஒயர் தான் எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதை ஈக்குவலாக அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் கலர் போடும்போது உங்களுக்கு புரியும் ஈஸியானால நான் டபுள் கலர் எடுத்து பண்ணுறேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் ஃபர்ஸ்ட்டு லூப் எடுத்துட்டோம். கட் பண்ண ஒயரில் செகண்ட் லூப் எடுத்து இப்படி ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் இப்படி போட்டுட்டு இன்னொரு ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆரஞ்சு எடுத்தோம் இல்லையா, இப்போ 2 க்ரீன் எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவலாக மடக்கிட்டு மூணாவது லூப் இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்தா போல் இப்படி டைட்டாக பிடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து மேலே விட்டுறணும். மேலே விட்டுட்டோம். இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்போட அடி ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுறணும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி தான். ஒயர் திரும்பிச்சுன்னா நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. விட்டுட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பிடிச்சிக்கணும். நம்ம இப்போது இது ரெண்டும் சேர்த்தா போல் ஒயர் போட்டிருக்கிறோம் இல்லையா, சேர்த்தா போல் போட்ட ஒயர் பார்த்தீங்களா, அடி ஒயர், இதை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுறணும். விட்டுட்டு நாம் இப்போ இந்த ஆப்போசிட் இருக்கிற இந்த எல்லா லூப்பையும் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும்.
பக்கத்தில் இருக்கிற நாட்லாம் லூஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு பேஸ் எப்போவுமே இப்படி எல்லாம் வரும். நீங்கள் எல்லாமே இப்படி சேர்த்து பக்கத்தில் நாட் இழுத்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைன் போடும்போது நல்லா டைட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் நாட்டு ஃபுல் க்ரீன் இருக்குது. இப்போ ரன்னிங் ஒயர் இது. திரும்பவும் ரன்னிங் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 2 ஆரஞ்சு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒயரும் இதே போல் ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு செகண்ட் லூப் இது. இந்த க்ரீன் ஒயர்க்குள்ளே செகண்ட் லூப்பும் போட்டுட்டோம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இன்னொரு ஆரஞ்சு ஒயர் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து கட் பண்ண ஒயரு. ஸோ இப்போ இது 2 லூப்பையும் சேர்த்தா போல் 3வது கட் பண்ண அந்த ஆரஞ்சு ஒயர் போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க டைட்டாக. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லூப்போட அடி ஒயர் எடுத்து இப்படி மேலே விட்டுருங்க. செகண்ட் லூப்போட அடி ஒயர் எடுத்து இந்த க்ரீன் லூப்புக்குள்ளே விடணும். இந்த 2 லூப்பும் சேர்த்து போட்டோம் இல்லையா, இதோட அடி ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்தா போல் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் எல்லா நாட்டையும் இப்படி கீழே தள்ளி மேலே அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நம்ம டபுள் கலர் போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நாட் போட்டதும் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டும் சேர்த்து ஒரு வாட்டி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 ஆம்லா நாட் போட்டுட்டோம். இன்னும் ஒரு நாட் போடணும். அது ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ வந்து 2 பேலன்ஸ் க்ரீன் ஒயர் தான் இருக்குது. இப்போல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரில் இது ரன்னிங் ஒயரு ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டோம். நம்ம கட் பண்ண இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து செகண்ட் லூப்பாக எடுக்க போகிறோம். ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. ஒவ்வொரு டைம் லூப் போட்டு முடிச்சுட்டு ஆம்லா நாட் போட்டு முடிச்சதும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது செகண்ட் லூப்பு. இந்த லூப் மேலே இன்னொரு லூப் போட்டுட்டோம். இப்போ இந்த கடைசியாக இருக்கிற க்ரீன் கலர் ஒயர் இது கட் பண்ண ஒயரு. இதுதான் வந்து நம்ம இந்த 2 லூப்பையும் சேர்த்து பிடிக்க போகிறோம். ஈக்குவலாக மடக்கிட்டு இதுங்க இது 2 சேர்த்து இப்படி போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது கடைசி லூப் இது. ஸோ இப்போ நம்ம இந்த லூப் இருக்கு இல்லையா, இதோட இந்த அடி ஒயர் எடுத்து நம்ம இப்படி மேலே விட்டுடலாம். இப்போ எடுத்து மேலே விட்டாச்சு. இப்போ இந்த லூப்போட ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுடலாம். ரன்னிங் ஒயரோட அடி ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்கும் சேர்த்து உள்ள ஒயர் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் ஆப்போசிட் சைடெல்லாம் இழுத்திங்கன்னா ஆம்லா நாட் வந்துடும். அவ்வளோதான், ஆம்லா நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு வாட்டி திரும்பவும் எல்லா நாட்டும் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம 4 ஆம்லா நாட் போட்டிருக்கிறோம். பாருங்கள், 4 ஆம்லா நாட் போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு லைன். எல்லாமே நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நாம் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, இங்கே ஸ்டார்டிங்கில் விட்ட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக வச்சு நம்ம மடக்கி கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லைனும் முடிச்சதும் நம்ம இந்த மாதிரி அளந்து பார்த்து கட் பண்ணிடணும். இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணியாச்சு. பேஸில் வந்து ஃபஸ்ட்டு லைன் முடிச்சிட்டோம். இனி வந்து செகண்ட் லைன் வந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இங்கே போது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போது பாருங்கள். இந்த ஒயரோட அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒயர் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்ச அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு லூப்
நம்ம செகண்ட் லைன் வந்து இங்கே ஆரம்பிக்க போகிறோம். செகண்ட் லைன் எப்படி போடணும்னா இப்படி பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ் மார்க் எடுத்து பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரும் விட்டுடுங்க. அதே போல் இங்கே இருக்கிற 2 ஒயரும் விட்டுறணும். ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போதும் ஒயரு, இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக போதும். ஸோ இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து ஆம்லா நாட் போட முடியாது. இந்த இன்ட்டு மாதிரி காமிக்குது பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்து. அதே போல் இங்கே 2, அதே போல் இங்கே 2, இந்த 3 இடத்துல நம்ம வந்து இப்போ ஆம்லா நாட் போட போகிறோம். இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயரில் போட மாட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து செகண்ட் லைன் ஆரம்பிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு போகிற இந்த ஒயரில் ஃபஸ்ட்டு லூப்பு, இங்கே க்ராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதில் வந்து செகண்ட் லூப். அப்படியே நம்ம சுற்றி இப்படி கொண்டு வந்துட வேண்டியதான். நல்லா டைட்டாக பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். பிடிச்சிட்டு தேர்ட் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம அளந்து எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த லூப் எடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு இந்த ஆரஞ்சு ஒயர் எடுத்து மேலே விட்டுருங்க. இந்த செகண்ட் லூப் இருக்கு இல்லையா, இதோட அடி ஒயர் எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளே விட போகிறோம். இந்த ஆரஞ்சு ஒயருக்குள்ளே விட போகிறோம். அதே போல் நம்ம 3ஆவதாக எடுத்துருக்கிற ரன்னிங் ஒயரோட அடி ஒயர் இது, இந்த ஒயர் எடுத்து நம்ம இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடலாம். லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு நம்ம இப்போது இந்த ஒயர் கீழே தள்ளி நல்லா இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒரு ஆம்லா நாட் வந்திருக்கு. இந்த 2 ஒயர் கிராஸ் ஆச்சு இல்லையா, அங்கே நம்ம இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டுட்டோம். அதே போல் இப்போது இங்கே போட போகிறோம். இது ரன்னிங் ஒயரு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு லூப்பாக எடுத்துக்கணும். செகண்ட் லூப் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 3ஆவதாக வந்து இங்கே இருக்க பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஒயர் கிராஸ் ஆன இந்த ஒயர், இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி சுற்றி வந்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் இங்கே பின்னாடி தள்ளிடணும். செகண்ட் ஒயரோட அடி ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். இந்த அடி ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயும் செகண்ட் லூப்புக்குள்ளேயும் சேர்ந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் இது அடியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆம்லா நாட் வந்துடும். ஸோ இப்போ 2ஆவது ஆம்லா நாட்டும் போட்டாச்சு. திரும்பவும் இங்கே ரன்னிங் ஒயர் வருது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இந்த ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு லூப்பு, அப்புறம் இங்கே பக்கத்தில் போகுது பாருங்கள், இந்த ஆரஞ்சு ஒயர் எடுத்து செகண்ட் லூப் எடுத்துக்கணும். செகண்ட் லூப் எடுத்துட்டோம். இந்த 3ஆவதாக இருக்கிற இந்த பச்சை கலர் ஒயர் எடுத்து இந்த 2 ஒயரும் சேர்த்து 3ஆவது இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒயர் எடுத்து பின்னாடி தள்ளிக்கணும். எடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். இந்த அடி ஒயர் இருக்கு இல்லையா, இந்த அடி ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இப்போ நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம எல்லா ஒயரையும் இப்படி இழுத்திங்கன்னா டைட்டாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் கிடச்சிடும். அவ்வளோதான், ஆம்லா நாட் நம்ம போட்டுட்டோம். மேலே ஒரு லைன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அதாவது இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் 1, 2 நடுவில், 2க்கு நடுவில் அப்படி வந்துடும். இந்த கிராஸான ஒயரில் நம்ம சேர்க்கும் போது ஆம்லா நாட் உங்களுக்கு வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ முடிக்கும் போது இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இங்கே ஒரு ஒயர் போகுது பாருங்கள், ஸ்ட்ரைட் ஒயர், இந்த அளவுக்கு அளந்து நம்ம இது கட் பண்ணிடலாம் பண்ண போகிறோம். அதுவும் இதே போல் இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸ் ஆகிற இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட், இங்கே ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். ஸோ இதுவும் அதே போல் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த ஒயரோட அளவு எவ்வளோன்னு பார்த்து அளந்து நம்ம ஒயர் வந்து ஃபஸ்ட்டு விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேர்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அளந்து இங்கே லூப் எடுத்துட்டோம். இப்போ அங்கே கிராஸ் ஆகுறது பார்த்தீங்களா, இதில் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒரு லூப்பு, செகண்ட் ஆரஞ்சு வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்துடுங்க, செகண்ட் லூப்பு. நம்ம தேர்டாக ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்தாந்து இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க.
இந்த ஆரஞ்சு ஒயர் பின்னாடி போயிடும். இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே போயிடும். ரன்னிங் ஒயரோட அடி ஒயர் வந்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போயிடும். அவ்வளோதான். இனி நம்ம இது வந்து அப்படியே இழுத்தோன்னா நமக்கு ஆம்லா நாட் வந்துடும். அதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு புரியுன்றனால இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 4 ஆம்லா நாட், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அவ்வளோதான். இது நம்ம இனி வந்து ரன்னிங் ஒயர் வந்து அளந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி இது நம்ம வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே போல் இந்த பக்கம் போட போகிறோம். இந்த பக்கம் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நான் இந்த பக்கமும் போட போகிறேன். ஸோ நீங்கள் இது எப்படி போகிறது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம போட்டுட்டோன்னா ஃபுல்லாக பேஸ் முடிச்சிடும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இல்லையா பேஸு. இது வந்து சென்டராக வந்து 1 2 3 4 ஆம்லா நாட், அது கீழே வந்து கிராஸான ஒயர் வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ 1 2 3 ஆம்லா நாட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் கிராஸ் ஆகிற ஒயர் வச்சு போட்டிருக்கிறோம் 2 ஆம்லா நாட்டு. ஸோ ஒரு பக்கம் முடிச்சுட்டோம். அதே போல் தான் இந்த பக்கமும் 1 2 3 ஆம்லா நாட்டு, அதே போல் தான் 1 2 3 ஆம்லா நாட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு 3 ஆம்லா நாட், இப்போ இங்கே கிராஸ் ஆனதில் 2 ஆம்லா நாட் போட்டோம். இப்போ பேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுதான் பேஸு. இனி நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி கொண்டு வர போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா 2 மிக்சட் கலரில் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது வரும்.